அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஷவர்மா. இதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஊற வச்சு எடுத்திருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்ததும் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 கப் கேரட், 1 கப் கோஸ் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் திக்கான தயிர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஷவர்மாக்கு தேவையான ரப். பொதுவாக இதை மைதாவில் செய்வாங்க, ஆனால் இன்றைக்கி நான் இதை அரிசி மாவில் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுக்கான ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ரேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்த காய்கறியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உருட்டிட்டு ஒரு ரோல் மாதிரி செஞ்சுக்கலாம். இது பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயிலில் இதை சுற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.